எங்க வறட்சி இருக்குதோ, எங்க வறுமை இருக்குதோ, அதே இடத்துல பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ஸோ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்தின் நடுவில் நான் அதை பெருக பண்ண போகிறேன். ஒருவேளை சில பஞ்சங்கள் வரலாம் இந்த வருஷம், சில வறட்சிகள் வரலாம் இந்த வருஷம், சில வறுமைகள் வரலாம் இந்த வருஷம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அந்த பஞ்சத்தின் நடுவிலும், அந்த வறட்சியின் நடுவிலும், அந்த வறுமையின் நடுவிலும் நம்மை பெருகவே பெருக பண்ணுகிற தெய்வம் அவர். இந்த வருஷம் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் இந்த வருஷம் வாக்கு பண்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல இந்த வருஷம் கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிறார். இந்த வருஷம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நம்மை பெருகவே பெருக பண்ண போகிறார். இந்த வாக்குத்தத்தம் எந்த பின்னணியில வந்துச்சுன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, உன் நேசகுமாரன், உன் ஏக சுதன், நீ ஒரே பையனை வச்சிருக்கலப்பா, அந்த பையனை என்ன பண்ணுனா மோரியா தேசத்துக்கு கொண்டு வந்து எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு சோதனையை கர்த்தர் வைப்பார். அந்த சோதனைக்கு ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்து போகும்போது அது தன்னை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம், அந்த சோதனைக்குள்ள ஆபிரகாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை அவருக்கு தருவார். ஒருவேளை நான் சொல்றேன், பல வருஷம் நீங்க பலவிதமான சோதனைக்குள்ள போயிருக்கலாம். உங்கள் சோதனையின் முடிவு அழிவு அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம். நம்ம வாழ்க்கையில தேவன் தருகிற சோதனையின் முடிவு என்னன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த ஈசாக்கை கொண்டு போகும்போது அதோடைய சோதனையுடைய முடிவு ஒருவேளை மரணமா இருந்திருக்கும். ஒருவேளை கர்த்தர் சொன்னது அங்க நடந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கு மரிச்சு போயிருப்பான், பலியிடப்பட்டிருப்பான். ஆனா தேவன் நமக்கு தருகிற சோதனை மரணத்திற்கு ஏதுவானது அல்ல, அழிவுக்கு ஏதுவானது அல்ல. அது கண்டிப்பா எதுக்கும் நேராக நம்மை நடத்தும் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நடத்தும். ஸோ உங்க வாழ்க்கையில எதுக்கு இத்தனை சோதனை, எதுக்கு என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சோதனை? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்த சோதனை ஒரு தெய்வீக பெருக்கத்துக்கு நேராக ஆபிரகாமை நடத்துச்சு. ஒருவேளை பல வருஷம் நம்முடைய வாழ்க்கையில சோதனையூடாவே நடந்து போய் கொண்டிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில சோதனையை தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லா நாளும் பிரதர் நான் ரொம்ப சோதிக்கப்படுறேன் பிரதர், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சோதனை மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கு. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சோதனையும் வேதனையும் தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் முடிவு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த சோதனையின் முடிவு, அந்த பிரச்சனையின் முடிவு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு எதுவா இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் சகலத்திலையும் பெருக பண்ணுவார். எதெல்லாம் சோதனைன்னு நம்பிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் சாதனையை போல கர்த்தர் மாற்றி பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஆபிரகாம் போகும்போது ஐயோ ஆடு இல்லையே என்ன பண்ணுவோம் அப்படியெல்லாம் யோசிக்கல. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு ஒருவேளை இந்த வருஷம் ஆரம்பத்தில் இத்தனை சோதனையோட இத்தனை பிரச்சனையோட நான் எப்படி போவேன், எப்படி நான் உள்ள போவேன்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பர்வதத்திலே அத்தனையும் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுகிற கர்த்தர், உங்கள் பிரச்சனைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாய் புரட்டி போடுகிற கர்த்தர், அவர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அந்த ஆண்டவர் வாக்கு பண்றாரு ஆதியாகமம் 22:17 படி ஒரு தெய்வீக பெருக்கத்தை, ஒரு தெய்வீக மகிமையின் பெருக்கத்தை இந்த வருஷம் நாம் காண போகிறோம். ஓகே, ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியம், அது எப்படி அந்த பெருக்கம் வரும். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்போ ஈசாக்கு இருக்கிற தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருச்சு. 12வது வசனம் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
அதாவது இது எங்க நடக்குது நான் சொல்றேன், கவனிங்க. ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம், ஆபிரகாம் கர்த்தருக்குள்ள மரிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் இது. அதாவது ஈசாக்கு ஒரு தேசத்துல இருக்கிறார். அந்த தேசத்துல என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம், பஞ்சம் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம ஏன் இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு அதாவது வாசிக்க நேரம் இல்லை, நீங்க போய் வாசிக்கோங்க. ஈசாக்கு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிடலாம், ஒரு பஞ்சத்தை பார்த்து ஒரு வறட்சியை பார்த்து இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு ஈசாக்கு முடிவு எடுப்பார். ஆனா கர்த்தர் அங்க வந்து சொல்லுவாரு, இல்லை நீ போக வேண்டாம். ஒருவேளை சில வறட்சியை பார்த்து சில வெறுமையை பார்த்து இதுக்கு மேல இதை செய்ய வேண்டாம், இதுக்கு மேல இதை தொடர வேண்டாம், இதுக்கு மேல இதை விட்டு வெளியே போலான்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெளியே போக வேண்டாம், நீ அதே இடத்துல நில், நீ எங்க நிற்கிறியோ அங்கே நில், நீ வேற எதையும் செய்ய வேண்டாம். ஈசாக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறார். என்ன ஆப்ஷன் வைக்கிறார்னா, எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறார். அங்கே கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்குது, நம்ம ஊரில் தான் பஞ்சம், அங்கே போனால் பொழைச்சிக்கலாம், பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வேற ஊருக்கு போகலான்னு ஈசாக்கு நினைக்கிறார். ஆனால் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே நில்லு ஈசாக்கு, நீ அங்கே போக வேண்டாம் ஈசாக்கு, நீ அங்கே நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சில வேளையில் பஞ்சத்தை வச்சு சூழ்நிலையை வச்சு முடிவெடுத்து ஒருவேளை இந்த ஊரை விட்டு நான் வெளியே போகணும், இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே போகணும், இதை விட்டு நான் வெளியே போகணும்னு நம்ம சொல்லுவோன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்க நிற்கிறையோ அங்கே நில், நீ எப்படி நிற்கிறையோ அங்கே நில், நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமையுள்ள கர்த்தர், நீ இருக்கிற தேசத்துல உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமையுள்ள கர்த்தர். ஈசாக்கு பஞ்சத்துல விதை விதைக்கிறார். பஞ்சம் என்ன செய்ய முடியும்? ஆனா கர்த்தர் எதுல வல்லமையுள்ளவர் தெரியுமா? வறட்சி இல்ல, ஆசீர்வாதத்துல இல்ல, பஞ்சத்திலும் நன்மையை தர கர்த்தர் வல்லமையுள்ளவர். சோ ஆண்டவர் அனுகூலமான இடத்துல, நல்ல விளைச்சல் மழை பொழிகிற இடத்துல தான் ஆசீர்வதிப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. எங்க வறட்சி இருக்குதோ, எங்க வறுமை இருக்குதோ, அதே இடத்துல பெருக செய்ய வல்லமை உள்ளவர். சோ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்தின் நடுவில் நான் அதை பெருக பண்ண போகிறேன். ஒருவேளை சில பஞ்சங்கள் வரலாம் இந்த வருஷம், சில வறட்சிகள் வரலாம் இந்த வருஷம், சில வறுமைகள் வரலாம் இந்த வருஷம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அந்த பஞ்சத்தின் நடுவிலும், அந்த வறட்சியின் நடுவிலும், அந்த வறுமையின் நடுவிலும் நம்மை பெருகவே பெருக பண்ணுகிற தெய்வம் அவர். ஸோ இந்த ஆண்டவர் யாருன்னா, இதன் நடுவிலோ நம்மை பெருக பண்ணுகிற தெய்வம். இன்னைக்கு நான் சொல்கிறேனே, பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, இதை விட்டு போயிடாதீங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும் போது அவருக்கு முன்னாடி செங்கடல் வந்து நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இங்கே சாகிறதுக்கு வந்துட்டோமா, ஐயோ நம்ம சாகிறதுக்கு தான் வந்தோமா அப்படி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? செங்கடலையே உடைச்சிட்டார். சில வேளையில் நம்ம நிற்கிற சூழ்நிலை நம்மளை அழிக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வாழவே முடியாது, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் ஜீவிக்கவே முடியாது, அப்படி சில சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் யார் தெரியுமா? எது முடியவே முடியாதுன்னு சொல்கிறோமோ, எங்கே நிற்கவே முடியாதுன்னு சொல்கிறோமோ, அந்த இடத்துல இருக்கிற வறட்சியை செழிப்பாக்கி, அந்த இடத்துல நன்மையை உண்டு பண்ணி, அந்த இடத்துல நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். இந்த இடத்துல பாருங்க, தேசமே பஞ்சம். ஆனால் வசனம் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான். அப்போ அங்க இருக்கிற யாரு விதை விதைச்சாலும் விளையல, ஆனா ஈசாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு பலன் கிடைக்குது. அப்ப நான் சொல்றேன், இந்த வருஷம் யாரு செஞ்சாலும் நடக்கலைனாலும், அந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே வாய்க்கலைனாலும், ஈசாக்கு என்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உடையவன் விதை விதைத்தால் அங்கே 100 மடங்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த இடத்துல யாருமே பண்ண முடியல பிரதர், இதுவரைக்கும் இந்த பிசினஸை இந்த இடத்துல யாரும் பண்ண முடியல, இதுவரைக்கும் இந்த பிரச்சனையில யாருமே நிக்க முடியல. நான் சொல்றேன், யாருமே நிக்க முடியலனாலும் வாக்குத்தத்தத்தை உடைய நீங்க அந்த இடத்துல நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார். சோ இந்த வருடம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், யாருமே நிக்க முடியலையா, நீ அங்க நில்லு. யாருமே இந்த பஞ்சத்துல நிக்க முடியாது, யாருமே இந்த குடும்பத்தில் நிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நம்பினால தான் நான் உன்னை அங்க வச்சிருக்கிறேன். சில சொல்லுவீங்க, சில குடும்பத்தில் என்னால் நிற்கவே முடியல, இந்த குடும்பத்தில் எப்படி பிரதர் வாழ முடியும், இந்த குடும்பத்தில் எப்படி பிரதர் நிற்க முடியும் அப்படின்னு நம்ம சில வேலையில் சொல்லலாம்.
கர்த்தர் உங்களை நம்பினதுனால தான் அந்த குடும்பத்தில் உங்களை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பினதுனால தான் அந்த ஊழியத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை நம்பினதுனால தான் சில இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்குமே வாய்க்கலைனாலோ அபிஷேகம் பெற்ற கோரேஸ் போனா அது வெண்கல கதவா இருந்தாலும் திறந்து தான் ஆகணும். இருப்பு தாழ்பாலா இருந்தாலும் அது முறிச்சு தான் ஆகணும். இந்த வருஷம் உங்க மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம், இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு மேல வச்ச வாக்குத்தத்தம், நான் சொல்றேன் எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவில் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளது. நீங்க சாதகமான சூழ்நிலையை தேடாதீங்க. எல்லாம் சாதகமா இருந்தா நிறைவேறும், எல்லாம் நேர்த்தியா இருந்தா நிறைவேறும். கண்டிப்பா சொல்ற ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லா சூழ்நிலையும் எதிராக தான் இருக்கும். ஒரு உலக மனுஷனுக்கு எல்லாம் சாதகமா இருக்கலாம், ஆனா தேவ பிள்ளைக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அதன் நடுவிலே வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர், அதன் நடுவிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பஞ்சம் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் வறட்சி இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதன் நடுவில் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட நிற்கிறார். ஈசாக்கு, நீ பஞ்சத்தில் நிற்கிற ஈசாக்கு, நானும் கூட நிற்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பஞ்சத்தை விட்டு உன்னை ஓட வைக்கல, இந்த பஞ்சத்தின் நடுவில் உன்னை ஆசீர்வதிக்க. ஒருவேளை நான் எப்படி நிற்பேன், எப்படி இதில் நிற்க முடியும் நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கவே முடியாத இடத்துல நான் உன் கூட நிற்கிறேன். உன்னால நிற்கவே முடியல உண்மைதான், ஆனா நான் உன் கூட நிற்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை ஓட வைக்கிறதுக்கு இல்லை, உன்னை பயந்து துரத்துறதுக்கு இல்லை, வேற ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு இல்லை. நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற தேசத்துல, நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அதே இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமை உள்ள கர்த்தர். இன்னைக்கு அந்த கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். நீங்க நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார். இல்லை இல்லை இல்லை, பஞ்சத்தின் நடுவிலோ அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். எதிர்மறையான சூழ்நிலையின் நடுவிலும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஸோ ஈசாக்குக்கு பஞ்சத்தில் விதவிதச்சான் 100 மடங்கு, பஞ்சத்தில் 1 மடங்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் பஞ்சத்தில் எவ்வளோ வருதான்? 100 மடங்கு வருதான். அன்னைக்கு சொல்கிறேன், விதைக்கிறதை விட்டுறாதீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருங்க. எதை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நிற்காம செய்யுங்க, தடை இல்லாமல் செய்யுங்க. ஒரு வார்த்தை வந்துருச்சா, ஒரு ரேமா வந்துருச்சா, நீ தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஒரு ரேமாவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துட்டாரா, இதை செய்யணும் சொல்லிட்டாரா, கண்டிப்பாக சொல்கிறேன், அதை அந்த வாக்கு தத்தத்தை நம்ம துரத்தி கொண்டே இருக்கணும். அதற்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எதை பார்க்க முடியும்னா, பஞ்சத்தின் நடுவில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். ஈசாக்கு மட்டும் கர்த்தர் சொல்லி கூட விதைக்காம போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவர் பாட்டுக்கு எகிப்துக்கு போயிருக்கலாம், ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ கர்த்தர் சொல்லிட்டாரா, ஜஸ்ட் கன்டினியூ பண்ணுங்க. எதெல்லாம் பஞ்சம், இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே நிற்க முடியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் ஊரை விட்டு போக வேண்டாம், தேசத்தை விட்டு போக வேண்டாம், எதை விட்டும் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பிரச்சனைகளை மாற்றி அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயம் நடக்கும். ஸோ முதலாவது, பஞ்சத்தின் நடுவிலே ஒரு தெய்வீக பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஸோ அடுத்த சம்பவம் என்னங்க? ஃபர்ஸ்ட் பஞ்சத்தின் நடுவில் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ரெண்டாவது என்ன கர்த்தர் பண்றார் தெரியுமா? இந்த ஈசாக்குடைய அப்பா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதை, ஏசேக்குங்கிற ஒரு துறவை வெட்டி இருப்பார். ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க பொறாமப்பட்டு, நீங்க அதுல 16வது வசனம் அதெல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும், அந்த ஆபிரகாமுடைய துறவை பொறாமனால ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா மூடுது. இந்த வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில சில கூட்டம் பொறாமப்பட்டு எழுப்பி நிற்குது. எப்போ இவங்க விழுவாங்க, எப்போ இவங்க நன்மையை அளிக்கலாம், எப்போ இவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம், அப்படி ஒரு கூட்டம் பொறாமையினால நம்மை சூழ்ந்து நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில அவங்க அப்பாவுடைய துறவு அதை பொறாமனால என்ன பண்ணிட்டானுங்கன்னா மூடிட்டானுங்க. அப்புறம் இன்னொன்னு போய் இவனே தோன்றான், அதையும் போய் என்ன பண்றாங்கன்னா மூடிடுறாங்க.
அதுலேயும் வாக்குவாதம் பண்ணி பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் மூன்றாவது இந்த ஈசாக்கு போய் ஒரு துறவை தோன்றாரு, அங்கே ஒரு நீரூற்று பிறக்குது, அதுதான் ரெகபோத். இந்த வருஷம் நான் சொல்கிறேன், எத்தனை மனுஷங்க பொறாமையினால் உங்ககிட்ட சில விஷயத்தை பறிச்சுட்டு போனால் கூட நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க, தொடர்ந்து முன்னாடி போய்கொண்டே இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார், பெரிய பெருக்கத்தை கொண்டு வரப்போகிறார். ஒரு சத்துருக்களின் கூட்டம் உங்களை துரத்தி கொண்டு இருக்குது. நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு காத்திருக்கிறாங்க, நீங்கள் எப்போ இதை இல்லாமல் போவீங்க, எப்போ இந்த இடத்த விட்டு போவீங்க, ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தெய்வம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் செஞ்சாரு. ஏசேக்கு கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க, சிப்னா கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், மனுஷங்க சில வேளையில் உங்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்களா, பொறாமையில் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்களா, அது ஆசீர்வாதமான ரெகபோத்துக்கு நேரம் அவங்களை இந்த வருஷம் நடத்த போகுது. இந்த வருஷம் மனுஷங்க எதிரி எழும்புறானே, பிரச்சனை வருதே, என்ன நடக்கும் பயப்படாதீங்க. அந்த மனிதர்களுடைய பிரச்சனை உங்களை ரெகபோத்துக்கு நேரம் வழி நடத்தும். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஏசேக்குடைய பிரச்சனை, சிப்னா பிரச்சனை எதுக்கு நேரா கொண்டு போச்சு தெரியுமா? அதை விட பெரிய ஆசீர்வாதமான ரெகபோத்துக்கு நேராய் கொண்டு போனது. இந்த வருஷம் நான் சொல்றேன், சில எதிரிகள் எழும்புவாங்க, சில சத்துருக்கள் எழும்புவாங்க, உங்களை அழிக்க எழும்புவாங்க, உங்களை தள்ளி விட எழும்புவாங்க. ஆனா அதை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறார் தெரியுமா? நம்மை வழி நடத்துகிற, நம்மை வழி நடத்தி கொண்டு போய் தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே சேர்க்கிற ஒரு பெரிய ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த வருஷம் ஒருவேளை பிரதர் எழும்புறாங்க, பயப்படாதீங்க. அதை கர்த்தர் எப்படி மாற்றுவார் தெரியுமா? நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய், நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக திட்டத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். கோயம்புத்தூர்ல ஒரு திருச்சபை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அங்கே ஆண்டவரை பிடிக்காத கிறிஸ்தவ எதிர்ப்பு அமைப்பினர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பூந்து பயங்கர பிரச்சனை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் சொல்லிட்டாங்க, இனி நீங்கள் இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இந்த பாஸ்டர் ரொம்ப அழுதுகிட்டே அங்கே நின்றுருக்கிறாங்க. நின்றபோது அந்த இடத்துல தற்செயலாக ஒருத்தங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றவங்க இவங்களை கூப்பிட்டு என்ன விஷயம், ஏன் நீங்கள் இப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு விசாரித்தவங்க நடந்த எல்லா சம்பவங்களையும் கேட்டிருக்கிறாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, உனக்கு சர்ச்சு நடத்துறதுக்கு இடம் தானே வேணும், நான் தரேன் நீ வா, நான் தரேன் நீ வான்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்கள் இடத்துல பல வருஷம் ஒரு சர்ச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்காரங்க பெரிய இடம் கட்டி போயிட்டாங்க. அந்த இடத்த இவங்க கையில் கொடுத்தாங்க. இவங்க அந்த இடத்துல ஒரு விஸ்தாரமான சர்ச், ஃபஸ்ட்டு இருந்தது கூட ஒரு சின்ன ரூம் சைஸ், இங்கே உட்காரலாம் 100-200 பேர். ஸோ அப்படி ஒரு விசாலமான இடத்த அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒருவேளை நான் சொல்கிறேன், எதிரிகள் எழும்புறாங்க, பிரச்சனை எழும்புது. ஏன் நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக நமக்கான வழிக்கு நேராக நம்ம நடத்தும், நமக்கான வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்தும். நமக்கு விரோதமாக மனுஷன் எழும்புறது நம்ம அழிக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்ப அனுமதிக்கிறார்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் அழிவு இருக்கவே முடியாது, அதில் வழி நடத்துதல் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அது நம்மளை வழி நடத்தி தீரும். எந்த இடத்துல ரெகபோத் இருக்குதோ அதை காட்டும், எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குதோ அதை காட்டும். இன்றைக்கி பயந்துக்காதீங்க, இன்றைக்கி கவலைப்படாதீங்க, ஐயோ இந்த மனுஷன் இப்படி பண்ணுறானே. இல்லை இல்லை, அது ஒரு பெரிய பெருக்கத்துக்கு நேரம் அவங்கள தெரியாமையே கொண்டு போயிட்டுருக்கு. சில வேளையில் நமக்கே தெரியாது சில வழியை கர்த்தர் ஏன் நடத்துகிறார், ஏன் கொண்டு போகிறாரு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் அனுமதி இல்லாமல் எவனும் நம்ம தலையில் இருக்கிற முடியை கூட தொட்டு பார்க்க முடியாது. ஸோ கர்த்தர் ஒருவேளை இந்த வருஷம் சில எதிரிகளை, சில சத்துருக்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார்னா அது கண்டிப்பாக தெய்வீக பெருக்கத்தின் ரெகபோத்துக்கு நேராய் நம்மை நடத்தியே தீரும். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் அந்த பிரயாணம் எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா ஒரு பெரிய ரெகபோத்துக்கு, பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு, ஒரு பெரிய மகிமையின் பெருக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. ஈசாக்கு ஒருவேளை ஏசேக்கில் கிடச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்காது. சிப்தினா கிடச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்காது. இன்னைக்கு ஒருவேளை சில கையை விட்டு போகுதா, சந்தோஷப்படுங்க. ஏன் போகுது ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், எதை கர்த்தர் உங்கள் கையை விட்டு எடுக்கிறாரோ அதை விட பல ஆயிரம் மடங்கு பெருசை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சில விஷயத்தை கர்த்தர் எடுக்கும்போது சந்தோஷமாக விட்டுருங்க. மனுஷன் எடுக்கும்போது தான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் ஒன்று அனுமதிச்சு, கர்த்தர் ஒரு விஷயத்தை விட்டு எடுக்க
எடுக்க வைக்கிறார்னா அதை சந்தோஷமா எடுக்கட்டும் விடுங்க. அதை ஈடு செய்ய முடியாத நன்மையினால நிரப்புகிற கர்த்தர், ஈடு செய்ய முடியாத பெருக்கத்தினால நிரப்புகிற கர்த்தர் அவர். சிலது கையை விட்டு போகுது, ஏசேக்கு போகுது, சித்தினா போகுது, ஐயோ என்னை விட்டு போகுது, பறிச்சுட்டு போறாங்க நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா, நீங்க கர்த்தரோடு நடக்கிற தேவ பிள்ளையா இருந்தா, எடுக்கிறத விட கர்த்தர் கொடுக்கிறது வெயிட்டா இருக்கும். சத்துரு ஏன் எடுத்தோன்னு யோசிக்க வைப்பார். சில வேளையில சில சத்துருக்கள் சில விஷயத்தை நம்மளை விட்டு எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கொஞ்ச நாளுக்குள்ள அவங்க யோசிப்பாங்க, இவன் கிட்ட இருந்து ஏன் எடுத்தோம், இவ கிட்ட இருந்து ஏன் இதை எடுத்தோம், இதை நம்ம எடுக்காம இருந்தோம்னா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளவு பெரிய பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறது யார் தெரியுமா? அந்த சத்துருக்கள் பறிக்கிற சில விஷயம், சத்துருக்கள் எழும்புகிற சில விஷயம் நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வரும். இந்த வருஷம் சொல்றேன், சத்துரு பறிக்கிற சத்துரு கண்டிப்பா அப்செட் ஆவான். கர்த்தர் அதை விட பெருசு நமக்கு தரப்போறார். அவன் கொஞ்சத்தை எடுத்துட்டு போறான், ஆனா கர்த்தர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். எது நம்ம கையை விட்டு போனாலோ, எந்த மனுஷன் போனாலோ, எந்த மனுஷி போனாலோ, நிறைவான பெருக்கத்தை தருகிற தெய்வம் இந்த வருஷம் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது சொன்னேன், பஞ்சத்தில் ஒரு பெருக்கம். இரண்டாவது, சத்துருக்களுக்கு முன்னிலையிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அதான் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு பின்னாடி இல்லை, எதிரிக்கு பின்னாடி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, எதிரிக்கு முன்னாடி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, இந்த எதிரிக்கு கண்ணே படாம நான் வாழ்ந்துட்டா போதும், இந்த மனுஷன் கண்ணே நான் பட விரும்பல. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, எதிரிக்கு பின்னாடி இல்லை, எதிரிக்கு முன்னாடி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்ம பலன் இல்லை, அவருடைய வல்லமை இதை செய்து முடிக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். மூன்றாவது காரியம் பாருங்க, ஆபிரகாம் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் யாரு பின்னாடி தொடருதுன்னா அவன் குமாரன் பின்னாடி தொடருது. இது இவன் பின்னாடி மட்டும்தான் தொடருதான்னு கேட்டீங்கன்னா 28வது அதிகாரத்துல பார்த்தா யாக்கோபு பின்னாடியும் தொடரும். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி பின்பாக ஒரு பெருக்கம் தொடர போகிறது. எனக்கு ஒருவேளை உங்க சந்ததியை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து என்ன ஆக போகுது, என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு என்ன நிலைமை, என் காலத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்க, அப்படி உட்கார்ந்து இருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது உங்களோடு நிற்பது இல்லவே இல்லை, அது உங்கள் சந்ததியை தொடருகிற வாக்குத்தத்தம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை என் கண்கள் பார்க்கவே இல்லை. ஒருவேளை என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், என் சந்ததி என்ன ஆக போகுது? இன்னைக்கு சொல்றேங்க, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்கள் சந்ததிக்கு பின்னாடி ஒரு நன்மை தொடர்ந்து வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் தொடர்ந்து வரப்போகிறது. ஈசாக்குடைய பையன் யாக்கோபு அப்பா வீட்டை விட்டு ஓடி போறான். ஓடி போகும்போது அப்பா அவனை பின்தொடரல, அம்மா அவனை பின்தொடரல, ஆனா வாக்குத்தத்தத்தை அவன் சந்ததி மேல கொடுத்த கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து போனா. ஒருவேளை சில வேளையில உங்க பிள்ளைகளை உங்களால பின்தொடர முடியாம இருக்கலாம், உங்க குடும்பத்தால பின்தொடர முடியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் யார் தெரியுமா? உங்கள் சந்ததியை பின்தொடர்ந்து போய், யாக்கோபே நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம். இந்த வருஷம் சொல்றேன், சொன்னதையெல்லாம் அவர் செய்வார், சொன்னதுக்கு மேல செய்வார். எதெல்லாம் செய்ய முடியாது, நடக்காது, கர்த்தர் சொல்றாரு, நான் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வருஷம் நமக்கான ரகபோப் திறக்கும், நமக்கான ஆசீர்வாதம் திறக்கும், நமக்கான சித்தினா முடியும், நமக்கான ஏசேக்கு முடியும். ஒரு ரகபோப் அது துவங்கும். அது நம்மோடு நிற்பது அல்ல, நம்முடைய சந்ததியை தொடருவது, நம்முடைய தலைமுறையை தொடருவது. இன்னைக்கு ஒருவேளை தலைமுறை என்ன ஆகும், அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? கர்த்தர் சொல்றாரு, அடுத்த தலைமுறைய ஒரு ஆசீர்வாதம் தொடர போகிறது, அடுத்த தலைமுறைய ஒரு நன்மை தொடர போகிறது. அதனாலதான் வசனம் சொல்றது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் தொடர வேண்டாம் சில ஆசீர்வாதத்தை, அது என்னை தொடரும்.
அது என்னை தொடரும். இந்த வருஷம் இந்த 2ஆம் தேதி நான் சொல்கிறேன், சில ஆசீர்வாதம் இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்மை தொடர போகிறது. நம்முடைய சந்ததியை தொடர போகிறது. என்னுடைய பிள்ளைகளை தொடர போகிறது. ஒரு அற்பமான மனுஷன் வச்சார் ஒரு சபையை சென்னையில். ஒரு சாதாரண மனுஷன் சென்னையில் போய் ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு சின்ன சபை ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? அந்த மனுஷன் மரித்ததுக்கு அப்புறம் அவர் சந்ததியை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ஜனங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏசி ஆவடி சபை உங்களுக்கு தெரியும். தாமஸ் ராஜ் ஐயா அற்பமாக ஆரம்பிச்சார், மூட்டை தூக்குனாராமா. அவருடைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது, ஐயாவுடைய சாட்சியை கேட்கும்போது வியப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் யாரை தொடருது தெரியுமா? அவங்க சந்ததியை தொடர்ந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர்ஸுடைய அவங்க பிள்ளைகளுடைய மெசேஜை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ பிளஸ்ஸிங். ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி உங்களை நன்மையினால் நிரப்புவார். உங்கள் சந்ததியை உலகம் வியந்து பார்க்குற நாள் வரும், உங்கள் பிள்ளைகளை வியந்து பார்க்குற நாள் வரும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்க முடியல, ஓகே, ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உலகமே வியந்து பார்க்குற நிலைமையை கொண்டு வருவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்க பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இருக்கிற நபர் அவர்கள் அல்ல, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கர்த்தர் அவர்களை கரத்தில் எடுப்பார், அவர்கள் வாழ்வை கர்த்தர் தலைகீழாய் புரட்டி போடுவார். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு என் பிள்ளை வாழ்க்கை இதுதானா, என் பையன் வாழ்க்கை இதுதானா முடிவே பண்ணாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ 3 காரியத்தை நான் சொன்னேன். பஞ்சத்தின் நடுவில் ஒரு பெருக்கம், 2வது எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பெருக்கம், 3வது சந்ததியிலே ஒரு பெருக்கம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த 2026வது வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக.